கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. தேவன் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given us a new day today. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. May God speak with us through His word of God. கிறிஸ்துவுக்குள் அன்பான கொலோசியர் 1:21. With loving Christ, the book of Colossians chapter 1 verse 21. முன்னே அந்நியராயும் துர்க்கு கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படிக்கு அவருடைய மாமிச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். Let us who have been saved by God's will and blood not get trapped in the wrong ways, but try to walk in the love we have for Jesus and the faith we have in Him. தேவ சித்தத்தினாலும் இரத்தத்தினாலும் மீட்கப்பட்ட நாம் மீண்டும் தவறான வழிகளிலே அகப்படாமலும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அன்பினாலும் விசுவாசத்தினாலும் நடக்க முயற்சி செய்வோம். Let us who have been saved by God's will and blood not get trapped in the wrong ways, but try to walk in the love we have for Jesus and the faith we have in Him. முதலாவது குறிப்பாக, as my first point, பரிசுத்தராகவும் as holy in His sight. முன்னே அந்நியராய் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும். This is Christ's noble deed in a person as fully mature in Christ. முதலாவது கிறிஸ்துவின் மேன்மையான செயல். This is Christ's noble need. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவராக. Any person as fully mature in Christ. இரண்டாவது குறிப்பு, as my second point, குற்றமற்றவராகவும், without any blemish. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். Once you were alienated from God and were enemies in your minds because of your evil behavior. முதலாவது, ஏமாற்றம் கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு எதிராகவும். Number one, with hate for mean human knowledge. இழிவான மனித அறிவை வெறுத்து. Not giving any room for rituals and worship of angels. சடங்காச்சாரமும் தேவ தூதர் வழிபாடும் இடமளியாமலும். As people who will be free from accusations. மூன்றாவது குறிப்பு, as my third point, கண்டிக்கப்படாதவர்களாகவும். as people who will be free from accusations. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னே நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். Once you were alienated from God and were enemies in your minds because of your evil behavior. முதலாவது, கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு. One, a new life in Christ. இரண்டாவது, உறுதியான கிறிஸ்தவ போதனைகள். A strong Christian doctrine. மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுகிறார். as those who fear God. தேவ பிள்ளையே, my dear children of God, தேவ சமாதானத்தோடும் நன்றி அறிதலோடும் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்ட நாம் தேவ வசனத்தோடு அன்பிலே விசுவாசத்தோடு முன்னேறுவோம். Let us who have been called with divine peace and gratitude as one body go forward with God's word, love and faith in Him. தேவன் தாமே இந்த வார்த்தைகளுக்காக நம்மை நடத்தி இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. May God lead us through His word of God and bless us. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி நிற்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.